அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். பிடி பிஆர்டி எக்ஸாம் 2024 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்ருப்பீங்க. உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை மிக சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக முதல்ல எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் அந்த தேர்வு நேரம், இந்த 3.5 மணி நேரம் யார் சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்க, யார் அந்த டைம் சரியான முறையில் கையாளுறாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு முறையும் நல்ல மார்க் வாங்கி ஜாப்க்கு வந்துட்டுருக்காங்க. அதனால் அந்த 3.5 மணி நேரம் எக்ஸாம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நான் என்னுடைய அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்னு நம்பினீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். முதல்ல பார்த்தோன்னா இந்த பயம், பதற்றம் இது ரெண்டும் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாதுங்க. இப்போவே இருந்தே அதை நம்மக்கிட்ட வரவே விடக்கூடாது. ஏன்னா வந்ததுன்னா இப்போவே நம்ம யோசிப்போம்ல, இன்னும் இவ்வளோ யூனிட் ரிவிஷன் பண்ணணும், இந்த யூனிட் படிக்கவே இல்லை, இன்னும் அந்த யூனிட்டில் நிறையா படிக்கணும், அந்த அங்கே டெஸ்ட்டு போட்டிருக்காங்க, வேறு கொஷின் பார்க்கணும், என்னென்னமோ யோசித்து பார்ப்போம். அதெல்லாம் விஷயம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் அதை முழுமையாக படிச்சுட்டு போனாலே போதும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரிங்களா? அதனால் இந்த பயம், பதற்றம் இது ரெண்டுமே இப்போவே இருந்தே நம்மக்கிட்ட வரவே கூடாது. தேர்வு அன்னைக்கு முக்கியமாக சொல்லணுன்னா நம்மக்கிட்ட வரவே கூடாது. அதை சரியாக பார்த்துங்க எல்லாருமே. அடுத்ததாக பார்த்தோன்னா, இப்போ நம்ம தேர்வறைக்கு உள்ளே போயிடுவோம். போன உடனே நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது சம்மந்தமாக இல்லை வேறு தேர்வு எழுதியிருந்தாலும் கூட, இல்லைன்னா நம்ம ஒரு யூனிட் படிச்சுட்டு வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்போம், இல்லை யூடியூப்பில் யாராவது கிளாஸ் எடுக்கும்போது பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் செஞ்சுருப்போம். அப்போ அந்த தவறுகள்லாம் மீண்டும் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும் ஒவ்வொருத்தவங்களுமே. நம்ம தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஹால் உள்ள உட்காந்துருக்கும் போது இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நான்லாம் யோசித்து பார்த்தேன். நம்ம போன முறை எக்ஸாம் எழுதும்போது இந்த தவறுலாம் செஞ்சோம், கண்டிப்பாக இந்த முறை அந்த தவறு செய்யவே கூடாது அப்படிங்கிறத நான் உறுதியாக இருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தெரிஞ்சே 2 கேள்வி தான் ஆன்சர் தப்பாக பண்ணிட்டேன், ஒரு 10 கேள்வி தப்பாக பண்ணிட்டேன், நான் படிச்சுட்டு வந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையவுக்கு காரணம் சொல்லுவோம். அந்த காரணங்கள்லாம் சொல்லி யாருக்கும் பயன் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லிப்பீங்கள காரணம், அந்த காரணம்லாம் சொல்ல வேணாம் யாருமே. சரிங்களா? அதனால் தவறுகள் ஏற்கனவே என்னென்னலாம் உங்களுக்கு தவறுகள் வந்ததோ அந்த தவறுகள்லாம் மீண்டும் ஏற்படாத வண்ணம் நம்ம பார்த்துக்கிறது நம்ம கையில் இருக்குது. அது நம்ம உறுதியாக இருக்கணும், மிக கவனமாக செயல்படணும். சரிங்களா? அந்த தவறுகள் மீண்டும் நமக்கு ஏற்படக்கூடாது. நமக்கு தெரிந்த வினாக்களில் ஒரு வினா கூட நம்ம தவறாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. தெரிந்த வினாக்களில் ஒரு கேள்வி தானே அப்படின்னு நம்ம யோசிச்சிட முடியாது. ஒரு மார்க்கு தலையெழுத்தே மாற்றிடும். நிறைய பேர் சேம் மார்க்கில் டேட் ஆஃப் பர்த் விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, 1 மார்க் 2 மார்க்கில் மிஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு மார்க்கும் முக்கியமானதுங்கிறத உணர்ந்து உங்களுக்கு தெரிந்த வினாக்களில் தயவு செய்து சொல்கிறேன், தப்பாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது. இது அடுத்தது. நம்ம ஏற்கனவே என்னென்னலாம் தப்பு செஞ்சுருப்போம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு கேள்வியை நம்ம படித்தே பார்க்க மாட்டோங்க. நம்ம அவசரப்படுவோம். ஒரு கேள்வியை படித்து பார்த்து விச் ஒன் ஆஃப் த இதில் எது பொருந்தாதுன்னு கேட்பாங்க, இன்கரெக்டுன்னு கேட்பாங்க. நம்மளால் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபுல்லாலாம் கேள்வி பார்க்குற வேலையை நம்மளுக்கு கிடையாது. எடுத்த உடனே நம்ம தான் படிச்சிருக்கோமென்ட்டு உடனே ஆன்சர் ஷேர் பண்ணிவிடுவீங்க. அது எப்போ பார்ப்பீங்க? ஆன்சருக்கு விடும்போது பார்ப்பீங்க. சரிங்களா? அதேமாதிரி பார்த்து என்ன யூஸ் தான் சொல்லுவீங்க, நான் சரியாக படித்து பார்க்க தெரிஞ்சே இந்த கேள்வி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி தான் கேள்வியை முதல்ல முழுமையாக உள்வாங்குங்க. ஒரு கேள்வியை வேறு விதமாகவும் கேட்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதையும் நல்லா யோசித்து பார்க்கணும். கேள்வியை முதல்ல 2-3 முறை வாசிங்க. ஒரு சில கஷ்டமான கேள்விகள்லாம் கண்டிப்பாக ஒரு ஐடியா நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் ஒரு கேள்விக்கு இந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த 4 ஆப்ஷனை பார்க்கணும். முதல்ல 4 ஆப்ஷனுமே பாருங்கள், தயவுசெய்து சொல்கிறேன். 4 ஆப்ஷனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஓரளவு நல்லா அடிப்படை தெரிஞ்சவங்க, ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனவங்க, இந்த கேள்விக்கும் இந்த பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்போ இது கண்டிப்பாக வராதுன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அப்போ அதே போல் நம்ம ஆப்ஷனை டெலீட் பண்ணிடலாம். 4ல் 1 அடிக்கிறத விட இப்போ 2 ஆப்ஷன் எனக்கு இது வரவே வராதுங்க அப்படின்னா மீதி 2ல் 1 கொண்டு வந்துடலாம். அது நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் ப்ளஸ்ஸு தான். அப்போ நம்ம இதேமாரி தெரியாத வினாக்கள் கொஞ்சம் 4 ஆப்ஷனை முதல்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படித்தது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் கேள்வியை முதல்ல நல்லா உள்வாங்கி பாருங்கள். அடுத்தது, நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணும்போது டைமிங் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுக்கு 3.5 மணி நேரம் தேர்வு. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு 30 நிமிடங்கள். நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு
முதல்ல அட்டன் பண்ணுறது உங்கள் விருப்பம்தான். நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு, முதல்ல அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிடணும். நம்மளுக்கு தான் டைம் இருக்கு. அரை மணி நேரம்னா நம்ம அதுக்குள்ளே முடிக்க பார்ப்போம். நம்மளுக்கு தான் 3.5 மணி நேரம் பரிச்சை இருக்குங்களே. இன்னும் இந்த 30 கேள்விக்கே 40 நிமிஷம் 50 நிமிஷம்லாம் எடுத்துகிட்டு கூடாது. மேக்ஸிமமே 25 நிமிஷத்துக்குள்ளார முடிச்சிடணும் முதல்ல நம்ம. சரிங்களா? அதை தாண்டி போகக்கூடாது. அப்பப்போ டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம மேஜரில் 150 கொஷின் இருக்குது. 1 மணி நேரத்திற்கு குறைந்தபட்சம், இப்போ 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்குள்ளார ஒரு 60 வினாவாவது ஷேர் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத உறுதியாக நம்ம மேஜரில் நான் சொல்கிறேன். அந்த தமிழ் எலிஜி பெஸ்ட்டு 30 இல்லாமல் சொல்கிறேன். அப்போ அந்த 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முடியுது அப்படின்னா குறைந்தது தமிழில் ஒரு 30, இதில் ஒரு 60, 90 கேள்விக்காவது நம்ம விடை அளிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க. அந்த டைம் வந்து நிறைய பேர் கீப்பப் பண்ணுறதே இல்லை. என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசியில் ஒரு 10 கேள்வி என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே கடைசியில் இருக்கும். 10 கேள்வியுமே. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க கேள்வியே பார்க்க முடியாத ஒரு சூழல் வரும். அப்போ அதில் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அந்த டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. 1 மணி நேரத்துக்கு குறைந்தபட்சம் 60ஆவது நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத உறுதியாக மனதில் வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம ஷேர் பண்ணும்போது இப்போ ஒரு 25க்கு பார்க்குறோம். 25க்கு வந்து ஒரு சீன் வந்து நம்மளுக்கு தெரியுது. 25க்கு இப்போ தேர்ட் ஆப்ஷன் நம்ம ஆன்சர் சொல்லிட்டோம். ஆனால் இங்கே ஷேர் பண்ணும்போது 25க்கு பியில் வந்து அவசரப்பட்டு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் அவ்வளோதான் போச்சு. அந்த கேள்விக்கான மார்க்கே வந்து போனது தான். நான் சொல்லிட்டேன், 1 மார்க்குமே தலையெழுத்தே மாற்றிடும். நம்மளுடைய ஃப்யூச்சர் இது, நம்ம லைஃப் இது. அப்போ ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நம்மளுக்கு மிக முக்கியமானதுங்கிறத உணர்ந்து இந்த மாதிரிலாம் தவறு யாரும் செய்யாதீங்க. இந்த 25க்கு நம்ம சீன்னு பார்த்துருப்போம், இங்கே ஷேர் பண்ணும்போது மாற்றிலாம் ஷேர் பண்ணக்கூடாது. அப்போல்லாம் ஒரு காரணமே சொல்லக்கூடாது நம்ம. அதெல்லாம் நம்ம லைஃப் இல்லைங்களா? அந்த மாதிரி தவறுகள்லாம் எப்பயுமே வரக்கூடாது. அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து கேள்விக்கு லைனாக ஆன்சர் பண்ணிக்கிட்டே வருவோம். இடையில எனக்கு ஒரு கேள்வி வந்து மறந்து போயிருக்கும், எனக்கு தெரியல, அது வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. நான் என்ன செய்வேன், இப்போ 37க்கு எனக்கு விடை தெரியல, 36 வரைக்கும் ஆன்சர் கொடுத்துட்டேன், 38க்கு போகிறேன், 37 விட்டுட்டேன். சரி 38க்கு போகிறேன், ஆன்சர் தெரிஞ்சு ஏன்னு. ஆனால் நான் அங்கே ஷேர் பண்ணும்போது என்ன செய்வேன், 37 விட்டுட்டு தான் 38ல் ஏன்னு ஷேர் பண்ணுவேன். நான் என்ன செய்வேன்னா 37லேயே ஏன்னு ஷேர் பண்ணுவேன். அதோட அப்படியே அடுத்தடுத்த வினாக்கள் ஷேர் பண்ணிட்டே வருவேன். எனக்கு எல்லா கேள்வியும் தப்பு வரும், இல்லை ஏதோ 1-2 வேணால் ரைட் ஆகலாம். அப்போ இந்த மாதிரி தவறு தயவுசெய்து யாருமே செய்யக்கூடாது. 50வது கேள்வி பார்க்குறோன்னா இங்கே கரெக்டாக 50வது நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்பரையும் பார்த்துட்டு தான் ஷேர் பண்ணணும். எப்படி ஆப்ஷன் நான் சொல்லி கரெக்டாக அந்த ஆப்ஷன் ஷேர் பண்ணுறீங்களோ அதே போல் கொஷின் நம்பருமே முக்கியமானது. நம்பரையும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது, இப்போ எனக்கு ஒரு கேள்விக்கு வந்து விடை தெரியல, கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன், வரல அப்படின்னா என்ன செய்வேன் தெரியுங்களா? சரி பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு கேள்வி தானே, இன்னும் தெரிஞ்சது நிறைய கேள்வி அங்கே இருக்குது. நான் என்ன செய்வேன், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது நம்ம அடுத்தடுத்தது வந்து நான் ஆன்சர் பண்ணிகிட்டே போயிட்டுருப்பேன். ஆனால் நிறைய பேர் என்ன திரும்ப செய்வீங்க, நல்லா யோசிப்பீங்க, மைண்ட் அதே டென்ஷன் ஆகிடுவீங்க, கேட்டால் அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்க போகிறதில்ல, உங்களுக்கு தான் பாதிப்பு. சரிங்களா? அதே மாதிரிலாம் கவலையே படக்கூடாது. ஒரு கேள்வியை வந்து நம்ம பார்த்தோன்னா இன்னும் நமக்கு தெரிந்தது இன்னும் கிட்டத்தட்ட 50-60 கொஷின் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறது? அப்போ இந்த பதற்றம், இந்த டென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை எனக்கு பிடிக்காது, வரவும் கூடாது உங்களுக்கு டென்ஷன்லாம். அதனால் தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிட்டே இருங்க, ஒன்றும் கவலையே படாதீங்க. கடைசியாக நம்மளுக்கு நேரம் இருந்ததுன்னா சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். என்னுடைய ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி நான் பார்ப்பேன், சரி எனக்கு ஐடியா இல்லைங்க, நானும் எவ்வளோ சொல்லி பார்ப்பேன், எனக்கு ஐடியா வரல அப்படின்னா என்ன செய்வேன் தெரியுங்களா? அப்போவே ஒரு ஆன்சரை ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் இப்போயாவது கேள்வியை படித்து பார்க்குறேன், ஏதோ இந்த 4ல் ஒரு விடை வர மாதிரி எனக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் ஆச்சும் இருக்கும். ஆனால் கடைசியில் நான் பார்த்துக்கலாம், கடைசியில் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடைசியில் பார்த்துப்போன்னு விடுவோம். அதனால் நிறைய இப்போ இந்த மாற்றி ஷேர் பண்ணுறது நடக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் டைமில் வரும்போது இப்போயாவது கேள்வி பார்த்து வச்சுருப்போம், கடைசி நேரத்தில் பார்த்து அந்த கேள்வியே பார்க்க மாட்டோம். 97 சரி ஏதோ ஒன்று அடிக்கிறான்னு அடிச்சுட்டு வந்துடுவோம். சரிங்களா?
அதனால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரியலன்னா ஒன்றும் இல்லை, அப்போவே ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கு அடுத்தடுத்த விடைக்கு. சரிங்களா? இல்லை என்னால் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் வேணால் அந்த கேள்விக்கு டாட் வச்சுக்கிங்க. அதாவது அந்த என்ன விடை நீங்கள் இப்போ வருதோ டாட் வச்சுட்டு கடைசியாக வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் அந்த டைம் அப்பப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. என்னுடைய கருத்து இப்போ கடைசியில் மட்டும் நம்மளுக்கு புதுசாக ஞானம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துட போகிறதில்ல. சரிங்களா? அதனால் என்னவோ அந்த நேரத்தில் கொடுத்துட்டு அடுத்தடுத்த கேள்வி போயிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது. கடைசியில் பார்த்தோன்னா எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கும். நம்ம இதிலே போயிட்டு டைம் போயிட்டு இருந்தால் கடைசியில் ஒரு 20 கேள்வி நல்லா தெரிஞ்சதாக இருக்கும். எதுவுமே நம்ம பார்க்க முடியாது, தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வருவோம். அதனால் இந்த டைமிங் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அடுத்தது நம்ம தெரியாத வினா இருக்குங்களே, அதில் தான் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். தெரியாது, சும்மா ட்ரை பண்ணுறோங்கிற பேரில் மாற்றி 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 இப்படி வருமா அப்படி வருமானு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். 10 நிமிஷம் ஆகும். ஆனால் நம்மளுக்கு தெரியும்ல, தெரியாத வினாக்களில் கூடுதலாக நேரம் எடுத்துப்போம். ஆனால் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குங்க, அது ஒரு நிமிஷம் கூட செலவிட மாட்டோம். அவசரம், அதை விட அவசரம். ஒரு நிமிஷமாவது செலவிட்டு அந்த கேள்வியை படித்து பார்த்து விடையளிக்கும் 4 ஆப்ஷனை படித்து பார்க்கணும்னு யோசிக்க மாட்டோமே, உடனே ஆன்சர் பண்ணிடுறோம். அப்போ தெரியாத வினாக்களில் 10 நிமிஷம் எடுத்துப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச வினாக்களில் ஒரு நிமிடம் கூட செலவிடலாம். அது எப்படி சொல்லுங்கள்? அப்போ கேள்வியை முதல்ல நல்லா படித்து பாருங்கள். அவசரப்பட்டு கேள்வியை முழுமையாக படிக்காமல் 4 விடைகளை படிக்காமல் தயவு செய்து ஆன்சர் பண்ணுற பழக்கத்தை விடுங்க. தெரியாத வினாக்களில் உட்காந்துக்கிட்டு 1/2 மணி நேரம் யோசிக்கிறது, 1/4 மணி நேரம் யோசிக்கிற பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு எந்த விடையோ அந்த நேரத்தில் ஒரு விடையை முடிவு பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது போங்க. உங்களுக்கு தெரிஞ்சது நிறையாவுக்கும் இருக்கும், அதில் கொஞ்சம் கூடுதலாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக 1 மார்க்காவது கிடைக்கும். சரிங்களா? அதனால் முடிந்த அளவுக்கு இந்த டைம் கீப்பப் பண்ணுங்கள். 1 மணி நேரத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் குறைந்தது ஒரு 60 கொஷினாவது ஆன்சர் பண்ணிடணும். நம்ம நல்லா நிதானமாக இருங்க, பதற்றம்லாம் ஒன்றும் வேணாம். தெரியலன்னா கூட வருத்தப்படைங்க. ஏதோ ஒரு சில வினாக்கள் அப்படி தான் இருக்கும், எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது, அடுத்த கேள்வி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அதனால் கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் எழுதுங்க. ஏற்கனவே செஞ்சு தப்ப மறுபடியெல்லாம் செய்யாதீங்க. இப்போ சிபிடி எக்ஸாம்னால் என்ன செய்வோம், எல்லோரும் ஆன்சர் பண்ணிவிட்டு முடிச்சிருவோம். டைம் இருக்குன்னு 1/2 மணி நேரம் நம்மளால் சும்மா உட்காந்துருக்க முடியாது. என்ன செய்வோம், மறுபடியும் போய் ஏற்கனவே பண்ண ஆன்சர்லாம் மாற்றிட்டு உட்காந்துருப்போம். நம்மளுக்கு தான் டைம் பாஸ் ஆகல இல்லைங்களா? அந்தமாரி ஏற்கனவே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்போம், இப்போ நம்ம மாற்றி அடித்தது தான் எல்லாம் தப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீங்கள் பிளேடை வச்சு சுரண்டாலும் சரி தான், இல்லை ஒயிட்னர் எது பண்ணாலும் உங்களுக்கு கதாவாது. ஒரு கேள்விக்கு ஒரு ஷேர் தான் பண்ணணும். 2 பண்ணிங்கன்னா அந்த கேள்வி உங்களுக்கு வேல்யூஷன் ஆகாது. அப்போ கவனமாக நம்ம ஷேர் பண்ணிங்க, மாற்றலாம் முடியாது அங்கே போல். அதனால் ஒரு கேள்விக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன விடை சூஸ் பண்ணுறீங்களோ அது ஆல்மோஸ்ட் கரெக்டாக தாங்க இருக்கும். நம்ம ஓரளவு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லி பார்த்து சொல்கிறாங்களோ அது கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே போடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தரும். அனைவருக்கும் மிக்க நன்றி.